தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவாடுதுறை கோமுத்தீஸ்வரர் ஆலயம் இறைவியார் திருப்பெயர் ஒப்பிலா முலையம்மை அதுல்ய குசாம்பிகை. தலமரம் அரசமரம் தீர்த்தம், கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம். வழிபட்டோர் உமாதேவியார், தருமநந்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி, செவ்வாய், அகத்தியர், அக்னி, நவகோடி சித்தர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், கோச்செங்கச்சோழன், திருமூலர், போகர், திருமாளிகை தேவர், சேரமான் பெருமாள், மிதிலேசன், வரகுணபாண்டியன், சேந்தனார், பட்டினத்துப் பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார் முதலியோர். அம்பிகை பசு வடிவத்தில் இறைவனை வழிபட்ட தலம். எனவே ஆவடுதுறை ஆயிற்று. ஆபசு. தரும தேவதை வழிபட்டு இத்தல இறைவனின் ரிஷப வாகனமாகும் பேறு பெற்றது. மேலும் சந்நிதியில் அரசமரத்தின் நிழலில் கோவில் கொண்டிருக்கும் பேரும் பெற்றது. தலமரமான படர் அரசின் கீழ் தேவர்களும் முனிவர்களும் வேண்டிட இறைவன் தாண்டவம் புரிந்தமையால் இது போதி அம்பல சபை எனப்படுகிறது. போதி அரசமரம். முசுகுந்த மன்னனுக்கு மகப்பேறு அளித்த பதி. முசுகுந்தன் போகங்களும் தேகமும் உலகும் நீர்க்குமிழி போலத் தோன்றி அழியும் என திருவருளாலே அறிந்தான். மேலாம் வீட்டை அடைய விரும்பி ஒரு நாள் போய் கைகூப்பி தொழுது இந்த பூபாரத்தை எல்லாம் புத்திரனை அருளி என்னை தவஞான சிவபக்தர் கூட்டத்துடன் துணையாகச் சேர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். அன்று இரவு கனவிலே இறைவன் தோன்றி, இன்னும் உன்னால் யாம் ஏற்றுக்கொள்ளும் பணி உள்ளது. ஆரூர் போலவே இந்த துறை செயலும் யாம் அடைந்திருப்பதால் அத்தலத்தில் பணி செய்து வருங்கால் புத்திரனும் பெற்று மகிழ்வாய் என்றார். மறுநாள் கனவில் கண்டபடி ஆரூர் பெருமானை வணங்கி பல சேனைகளுடன் கோமுக்தி என்று போற்றப்படும் துறைசைத் தலத்தின் எல்லையை அடைந்தான். கோமுக்தி தீர்த்ததில் நீராடி வெந்நீரணிந்து துணை வந்த விநாயகரை முன்னர் வழிபட்டு கோபுர வாயிலை கடந்து அரசினை வலம் வந்தான். பெரிய திருவுருவாயமைந்த நந்திதேவரை தரிசித்து முசுகுந்தன் மாசிலாமணி பெருமானின் சந்நிதிக்குப் போகும்போது உண்மை ஞான நோக்கத்தை முசுகுந்தனுக்கு இறைவன் அருளி மாசிலாமணி பெருமானே வன்மீக இலிங்கமாகவும், திரு ஆரூரே அருள் நிறைந்த துறைசையாகவும், திருவாரூரைப் போன்றே காட்சி கொடுத்தருளி நர்த்தன மண்டபத்தின் நடுவில் நின்று வீதி விடங்கராய் நடித்து மாசிலாமணி இலிங்கத் திருமேனியுள் மறைந்தருளினார். இதனைக் கண்டு முசுகுந்தன் கூப்பிய கரத்துடன் ஆனந்த கண்ணீர் சொரிய நின்று போற்றித் துதித்தான். ரீட் மோர் at https